புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். வணக்கம். செய்தி சுருக்கம். மெகா ஓட்டெடுப்பு, விஜய் ஆட்சி தப்புமா? ட்விஸ்ட் இருக்கு. இன்று சட்டசபை துவங்கியதும் தமிழகமே எதிர்பார்த்து காத்திருக்கும் மெகா ஓட்டெடுப்பு நடக்கிறது. முதல்வர் விஜய் மெஜாரிட்டியை நிரூபித்தால் மட்டுமே ஆட்சியை தக்க வைக்க முடியும் என்பதால் தமிழகத்தின் மொத்த கண்களும் இன்றைய சட்டசபை கூட்டம் மீதே இருக்கிறது. காலை 9:30 மணிக்கு சட்டசபை துவங்கியதும் மெஜாரிட்டியை நிரூபிக்க அரசினர் தீர்மானத்தை முதல்வர் விஜய் முன்மொழிய உள்ளார். இதைத் தொடர்ந்து சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துவார். சட்டசபையின் அனைத்து கதவுகளும் மூடப்படும். சட்டசபையில் மொத்தம் 6 வரிசைகள் உள்ளன. ஒவ்வொரு வரிசையாக ஓட்டெடுப்பு நடக்கும். சபையில் எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறார்களோ அதில் சரிபாதிக்கும் கூடுதலாக ஒரு ஓட்டை விஜய் பெற வேண்டும். இல்லையென்றால் விஜய் ஆட்சியை இழக்க நேரிடும். இப்போதைய சூழலில் விஜய் ஆட்சி பறிபோக வாய்ப்பே இல்லை என்று அரசியல் நிபுணர்கள் சொல்கின்றனர். தாவேக மொத்தம் 108 இடங்களில் வென்றது. திருச்சி கிழக்கில் விஜய் ராஜினாமா செய்துவிட்டார். திருப்பத்தூரில் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தாவேக வேட்பாளர் சீனிவாச சேதுபதி வென்றார். அந்த தொகுதி திமுக வேட்பாளர் தொடுத்த வழக்கில் சீனிவாச சேதுபதி ஓட்டெடுப்பில் பங்கேற்க கோர்ட் தடை போட்டது. அந்த வகையில் சபாநாயகருடன் சேர்த்து இப்போது தாவேகவுக்கு சபையில் 106 எம்எல்ஏக்கள். பொதுவாக மெஜாரிட்டியை நிரூபிக்க 118 இடங்கள் தேவை என்றாலும் சபையில் இருப்பவர்கள் எண்ணிக்கையை வைத்தே மேஜிக் நம்பர் முடிவாகும் என்பதால் எம்எல்ஏக்கள் வருகையை வைத்தே அதை தீர்மானிக்க முடியும். இருப்பினும் இப்போதைய சூழலில் காங்கிரஸ், இரு கம்யூனிஸ்டுகள், விசிக, ஐயுஎம்எல் கட்சிகள் ஆதரவுடன் விஜய் உறுதியாக 199 ஓட்டு பெறுவார். எனவே விஜய் தோற்க வாய்ப்பே இல்லை. இன்னொரு பக்கம் அதிமுகவும் 2 அணியாக நிற்கிறது. எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையிலான டீமில் 30 எம்எல்ஏக்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இவர்கள் விஜய்க்கு தான் தங்கள் ஆதரவு என்று அறிவித்துவிட்டனர். இன்னொரு பக்கம் பொதுச் செயலாளர் பழனிசாமி டீமில் 17 பேர் இருப்பதாக தெரிகிறது. இவர்கள் விஜய்க்கு எதிராக தான் ஓட்டு போடுவோம் என்று அறிவித்துள்ளனர். அதிமுகவிலிருந்து விஜய்க்கு கூடுதலாக 30 ஓட்டு கிடைக்க வாய்ப்பிருப்பதால் விஜய் ஆட்சியை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை. திமுக என்ன சொல்கிறதோ அதைதான் பின்பற்றுவேன் என்று தேமுதிக எம்எல்ஏ பிரேமலதா கூறியுள்ளார். இப்போது வரை விஜய் ஆட்சி நீடிக்க வேண்டுமென்றே திமுக சொல்லி வருகிறது. திமுக, தேமுதிகவை சேர்த்து மொத்தம் 60 எம்எல்ஏக்கள். இவர்கள் என்ன முடிவு எடுத்திருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. விஜய்க்கு எதிராக ஓட்டு போட வாய்ப்பில்லை என்றே திமுக வட்டாரம் கூறுகிறது. எந்த வகையில் பார்த்தாலும் விஜய் ஆட்சிக்கு விழ சாத்தியமே இல்லை. அவர் உறுதியாக பெரும்பான்மையை நிரூபிப்பார். உண்மையில் இது விஜய் மீதான நம்பிக்கை ஓட்டெடுப்பு என்பதை விட பழனிசாமி மீது நடக்கும் நம்பிக்கை ஓட்டெடுப்பு என்றே கருத வேண்டும். எத்தனை பேர் பழனிசாமி சொல்லை கேட்டார்கள், எத்தனை பேர் எதிர்த்தார்கள் என்பது இன்று உறுதியாக தெரிந்துவிடும். 47 எம்எல்ஏக்களும் பழனிசாமி சட்டசபை குழு தலைவராக வர வேண்டும் என்று ஆதரவு கடிதத்தில் கையெழுத்து போட்டதாக பழனிசாமி டீம் சொல்கிறது. எனவே தாங்கள் போட்ட கொறடாதான் அதிகாரப்பூர்வமானவர். 47 பேரும் விஜய்க்கு எதிராக ஓட்டு போட அவர் உத்தரவிட்டுள்ளார். இதை மீறுபவர்கள் பதவி இழக்க நேரிடும் என்கிறது பழனிசாமி டீம். எனவே விஜய் மெஜாரிட்டியை நிரூபிப்பாரா என்பதை தாண்டி அதிமுக என்ற கட்சி என்ன ஆகப் போகிறது என்பதற்கும் சேர்த்தே இந்த நம்பிக்கை ஓட்டெடுப்பு நடக்கிறது என்கின்றனர் அரசியல். தாவேக்காவினருக்கு வார்னிங், அதிரடி காட்டும் மேலிடம். கள்ளக்குறிச்சி தாவேக்கா மாவட்ட செயலாளர் பரணி பாலாஜி தன் பிறந்த நாளை திருக்கோவிலூர் சாலையில் பட்டாசு வெடித்து கொண்டாடினார். கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஆட்சிக்கு வந்த உடனே தாவேக்காவினர் ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டனர் என்று சமூக வலைதளங்களில் பலரும் கண்டனம் தெரிவித்தனர். இந்த நிலையில்தான் தாவேக்காவினர் யாரும் மக்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்று அக்கட்சி தலைமை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தாவேக்கா பொதுச் செயலாளர் அமைச்சர் ஆனந்த் அறிக்கை. தமிழக மக்களின் ஏகோபித்த நம்பிக்கையை பெற்ற முதல்வர் விஜய் நமக்கு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். எனவே கட்சியினர் தங்கள் பிறந்தநாள் விழா மற்றும் குடும்ப விழாக்கள் தொடர்பாக மக்களுக்கு இடையூறு தரும் வகையில் சாலையிலோ மக்கள் கூடும் இடங்களிலோ போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலோ பேனர்கள், பதாகைகள் கண்டிப்பாக வைக்கக்கூடாது. மக்களுக்கு இடையூறாக எந்தவிதமான கொண்டாட்டங்களிலும் கண்டிப்பாக ஈடுபடக்கூடாது. பேனர், கொண்டாட்டம் என எதன் மூலமும் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தினால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார். ஓட்டெடுப்பில் தாவேக எம்எல்ஏவுக்கு அதிரடி தடை, முழு பின்னணி.
சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தாவேக வேட்பாளர் சீனிவாச சேதுபதி சட்டசபை நடவடிக்கைகளில் பங்கேற்க தடை விதிக்க கோரி அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். மனுவை கோடை விடுமுறை கால நீதிபதிகள் எல். விக்டோரியா கௌரி, என். செந்தில்குமார் அடங்கிய அமர்வு அவசர வழக்காக விசாரித்தது. தேர்தல் கமிஷன் தரப்பில் மூத்த வக்கீல்கள் ஜி. ராஜகோபாலன், தருண்ராவ் கல்லகுரு, பெரிய கருப்பன் தரப்பில் மூத்த வக்கீல்கள் முகுல் ரோஹத்கி, என்.ஆர். இளங்கோ, சீனிவாச சேதுபதி தரப்பில் மூத்த வக்கீல்கள் அபிஷேக் மனு சிங்வி, வி. ராகவாச்சாரி ஆகியோர் ஆஜராகி வாதிட்டனர். அனைத்து தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் பிறப்பித்த இடைக்கால உத்தரவு. ஒரு தொகுதிக்கான தபால் ஓட்டு அந்த தொகுதியின் பெயரை கொண்ட மற்றொரு தொகுதிக்கு அனுப்பப்பட்டுள்ளது தொடர்பான இந்த வழக்கு வித்தியாசமானது. இதுபோன்ற சூழ்நிலைகளில் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டத்தில் தெரிவிக்கப்படவில்லை. அதேபோல தேர்தல் வழக்கில் இதை காரணமாக முன்வைக்க சட்டத்தில் இடமில்லை. ஓட்டு எண்ணிக்கை செயல்முறை முடிவடையும் முன் தவறான இடத்துக்கு அனுப்பப்பட்டதாக ஒப்புக்கொள்ளப்பட்ட தபால் ஓட்டை அதன் சரியான தொகுதிக்கு திருப்பித் தர அதிகாரிகள் தவறியதே தோல்விக்கு காரணம். ஓட்டை முறையற்ற வகையில் ஏற்றது, நிராகரித்தது, ஊழல் நடவடிக்கை, சட்ட விதிகளை பின்பற்றாதது போன்ற காரணங்களை கூறித்தான் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்ய முடியும். ஆனால் சர்ச்சைக்குரிய தபால் ஓட்டையும் வீடியோ பதிவையும் பாதுகாக்க கோரிய இந்த வழக்கை வழக்கமான தேர்தல் வழக்காக கருத முடியாது என்பதால் இந்த மனு விசாரணைக்கு உகந்தது. மேலும் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று உள்ளதால் இந்த வழக்கை முக்கியமற்றதாகவும் கருத முடியாது. ஏனெனில் ஒரு அரசு நீடிப்பதும் கவிழ்வதும் நம்பிக்கை ஓட்டெடுப்பில்தான். எனவே சம்பந்தப்பட்ட தாவேக எம்எல்ஏ நம்பிக்கை ஓட்டெடுப்பில் பங்கேற்றால் அது முக்கியமானதாக அமையும். இருப்பினும் இப்போதைய நிலையில் சீனிவாச சேதுபதி வெற்றி பெற்றதை செல்லாது என அறிவிக்க முடியாது. அரசியலமைப்பு சட்டப்படி நடுநிலையை பாதுகாக்க நம்பிக்கை ஓட்டெடுப்பில் தாவேக எம்எல்ஏ பங்கேற்க தடை விதிப்பதால் எந்த பாதிப்பும் அவருக்கு ஏற்படாது. நம்பிக்கை ஓட்டெடுப்பில் பங்கேற்க அவரை அனுமதிப்பது இவ்வழக்கின் மனுதாரரான திமுக வேட்பாளருக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை தாவேக எம்எல்ஏ சீனிவாச சேதுபதி சட்டசபை நம்பிக்கை தீர்மானம், நம்பிக்கையில்லா தீர்மானம் உள்ளிட்ட ஓட்டளிப்பு நடைமுறைகளில் பங்கேற்கக்கூடாது. இருப்பினும் தாவேக எம்எல்ஏ வெற்றி பெற்றது செல்லாது என்று அறிவிக்கப்பட்டதாகவோ மனுதாரர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதாகவோ இந்த உத்தரவை கருத முடியாது. மறு எண்ணிக்கை நடத்த பிறப்பிக்கப்பட்டதாகவும் கருதக்கூடாது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் நடந்த ஓட்டு எண்ணிக்கை தொடர்பான ஆதாரங்களை தேர்தல் கமிஷன் பாதுகாக்க வேண்டும். சர்ச்சைக்குரிய தபால் ஓட்டை அடையாளம் கண்டு பிரித்து சீல் வைத்து பாதுகாக்க வேண்டும். மேலும் தபால் ஓட்டு எண்ணிக்கை சரிபார்ப்பு, நிராகரிப்பு தொடர்பான வீடியோ பதிவுகளையும் பத்திரப்படுத்த வேண்டும். எந்த ஆவணங்களையும் மாற்றவோ அழிக்கவோ கூடாது. மனு தொடர்பாக சீனிவாச சேதுபதி உள்ளிட்டோர் பதிலளிக்க வேண்டும். விசாரணை ஜூன் 19ஆம் தேதி ஒத்திவைக்கப்படுகிறது என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதற்கிடையே இடைக்கால தடையை எதிர்த்து சீனிவாச சேதுபதி தரப்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க அபிஷேக் மனு சிங்வி முறையீடு செய்தார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இன்று விசாரிப்பதாக தெரிவித்துள்ளார். திமுக தரப்பில் பெரிய கருப்பன் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளார். இன்று ஓட்டெடுப்பு நடக்கும் நிலையில் சுப்ரீம் கோர்ட் வழக்கும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் தடையின்றி கிடைக்கும், பிரதமர் மோடி உறுதி. மேற்கு வங்க முதல்வர் சுவேந்து அதிகாரி முந்தைய மம்தா அரசால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்த உத்தரவிட்டுள்ளார். இதை பிரதமர் மோடி வரவேற்றுள்ளார். மேற்கு வங்க மக்களுக்கு உயர்தர மற்றும் மலிவு விலையில் மருத்துவ சேவை உறுதி செய்யப்பட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய மருத்துவ காப்பீடு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. இரட்டை எஞ்சின் அரசு மத்திய அரசின் முக்கிய திட்டங்கள் தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்யும் என மோடி கூறியுள்ளார். சமையல் கேஸ் விநியோகம் பாதிப்பு, மத்திய அரசு முக்கிய அறிவிப்பு. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் முடிவுக்கு வராததால் உலகெங்கும் பெட்ரோலிய பொருள் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா, ஈரான் இடையிலான அமைதி பேச்சு முடிவுக்கு வராததால் ஹார்முஸ் ஜலசந்தியில் பிரச்சினை தொடர்கிறது. இந்நிலையில் நம் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கடந்த நாட்களாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பகிரப்பட்டு வருகின்றன. எரிபொருள் சிக்கனத்தின் அவசியம் குறித்து சமீபத்தில் பிரதமர் மோடி பேசியது அந்த தகவல்களை உறுதிப்படுத்தும் வகையில் இருப்பதாக சிலர் அச்சம் தெரிவித்தனர். இந்நிலையில் டெல்லியில் நேற்று நடந்த இந்திய தொழிலக கூட்டமைப்பு மாநாட்டில் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி இது குறித்து விளக்கம் அளித்தார். மேற்காசிய நாடுகளில் போர் பதற்றம் தொடரும் நிலையில் நம் நாட்டில் சமையல் கேஸ் உற்பத்தி நாளொன்றுக்கு 36,000 டன்னிலிருந்து 54,000 டன்னாக உயர்ந்துள்ளது.
தற்போது நம்மிடம் 60 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் எல்என்ஜி, 45 நாட்களுக்கு தேவையான எல்பிஜி கையிருப்பு உள்ளது. எனவே மக்கள் அச்சப்பட வேண்டாம். மக்கள் நலன் கருதி பெட்ரோலிய பொருட்கள் விலை உயர்த்தப்படாததால் எண்ணெய் நிறுவனங்களுக்கு நாளொன்றுக்கு 1000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது. எரிபொருள் பயன்பாட்டின் சிக்கனம் பற்றிய பிரதமர் மோடியின் அறிவுரை எதிர்கால நலன் சார்ந்தது. இது உடனடியாக லாக்டவுன் அமலாகும் என்பதின் அர்த்தம் அல்ல. எனினும் மேற்காசிய போர் தொடர்ந்தால் நிதிச்சுமையை குறைக்க சில வாழ்க்கை முறை மாற்றங்களை நாம் சந்திக்க வேண்டும். தற்போதைய சூழலில் கேஸ் சிலிண்டருக்கு பதில் குழாய் வழி எரிவாயு இணைப்பு வழங்கும் நடைமுறையை துரிதப்படுத்த வேண்டும் என அவர் கூறினார். சிஎம்டிஏ நிர்வாகத்தில் வெளிப்படை முதல்வர் விஜயின் அடுத்த அதிரடி. சிஎம்டிஏ எனப்படும் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் அதிகாரிகள் நிர்வாகத்தின் அனைத்து நிலைகளிலும் தாமதங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. முதல்வர் விஜய் பதவியேற்பு விழாவில் ஆற்றிய உரையை மேற்கோள் காட்டியுள்ள சிஎம்டிஏ முதன்மை செயலாளர் பிரகாஷ், பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சேவையில் தரத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளித்து தூய்மையான மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். இது தவிர சிஎம்டிஏ அதிகாரிகள் பின்பற்ற கூடுதல் அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டுள்ளன. அதன் விவரம்: திட்ட அனுமதி, நிறைவு சான்று, லேஅவுட்டுகள், மறுவகைப்படுத்துதல் போன்றவற்றுக்கான விண்ணப்பங்களை தாமதமில்லாமல் முடிக்க வேண்டும். தொழில்நுட்ப சிக்கல், கொள்கை பிரச்சினை, சட்ட சிக்கல், துறைகளுக்கிடையிலான ஒருங்கிணைப்பு பிரச்சினை உள்ளிட்ட ஏதேனும் காரணங்களால் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் கோப்புகளை செயல்படுத்த முடியாத பட்சத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் திங்கள்தோறும் நடத்தப்படும் ஆய்வுக் கூட்டத்தில் அதை மதிப்பீடு செய்து விரைவில் தீர்வு காண வேண்டும். உரிய காரணங்கள் இல்லாமல் எந்த கோப்புகளும் நிலுவையில் இல்லை என்பதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தினமும் சரிபார்த்து உறுதி செய்ய வேண்டும். நேர்மை, நடுநிலைமை, வெளிப்படைத்தன்மையை சிஎம்டிஏ அதிகாரிகள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். முறைகேடு, பாரபட்சம், அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது இருக்கவே கூடாது. சிஎம்டிஏவின் அனைத்து மட்டத்திலும் தேவையற்ற அதிகாரத்துவ நடைமுறை இருக்கக்கூடாது. மக்களின் நம்பிக்கையை பெற தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த அறிவுறுத்தல்களை உறுதியாக அதிகாரிகள் பின்பற்ற வேண்டும். இவற்றை பின்பற்றாதவர்கள் மற்றும் அலட்சியத்துடன் செயல்படும் அதிகாரிகள் மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருப்பூரில் கோர விபத்து, போலீஸ் உட்பட 6 பேர் பலி. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே நடந்த கோர விபத்தில் 6 பேர் பலியான சம்பவம் தமிழகத்தையே உலுக்கி போட்டுள்ளது. வெள்ளக்கோவில் குறுக்குத்தி போலீஸ் செக்போஸ்ட் பகுதியில் நின்று கொண்டிருந்த லாரி மீது அந்த வழியாக வந்த கார் மோதியது. கோர விபத்தில் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த வெள்ளக்கோவில் போலீஸ் ரவிச்சந்திரன், காரில் இருந்த 5 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். விபத்துக்கான காரணம் மற்றும் காரில் இருந்தவர்களின் விவரம் உடனடியாக தெரிய வரவில்லை. இது பற்றி போலீசார் விசாரிக்கின்றனர். விபத்தில் 6 பேர் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.